டிஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இந்த உலகத்தில் வர விளம்பரங்கள்லாம் பாருங்கள், முன்னே எப்படி இருந்தாங்க இப்படி எப்படி இருந்தாலும் போட்டு ஜனங்களை ரொம்ப ஈர்க்கிறாங்க. குறிப்பாக ஜிம்மில் பாருங்கள், எங்கள் ஜிம்முக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, எங்கள் ஜிம்முக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ ஃபிட்டாக அழகாக இருக்கிறாங்க. எங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஏர் பிளான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பண்ணதுக்கப்புறம் இப்போ அழகாக இருக்கிறாங்க. இந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற படத்தை போட்டு நம்மளை ரொம்ப வியக்க வைக்கிறாங்க பாருங்கள். நமக்கே ஆச்சரியத்தை உண்டாக்குது. இந்த உலகத்தின் ப்ராடக்டே நமக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குதுன்னா பரலோகத்தின் ப்ராடக்ட் ரட்சிப்பு, அது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கணும். முன்னே நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு நம்மளே ஒரு படத்தை உண்டாக்கணும் பாருங்கள். வேதம் சொல்லுது, முன்னே நம்ம எப்படி இருந்தோமா, பேதுரு 1 நிருபத்தில் சொல்கிறார் பாருங்கள், முன்னே நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெறாதிருந்தீர்கள். தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெறவில்லை, இப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். தேவனுடைய இரக்கத்தை பெறலைன்னா அதை விட பெரிய சாபம் ஒன்றுமே இருக்காது பாருங்கள். இப்போ தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையை நம்ம பெற்றிருக்கிறோம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்போது நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். அவர் நம்முடைய சொந்த வீட்டாக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம், தேவனுடைய நகரத்தாக இருக்கிறோம். முன்னே நம்ம தேவனுக்கு தூரமாக இருந்தோம், இப்போ தேவனுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம். எவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் பாருங்கள். முன்னே அந்தகார இருளில் இருந்தோம், இப்போ ஆச்சரியமான ஒளிக்கு வந்திருக்கிறோம். என்ன ஒரு கம்பேரிசன் பாருங்கள். எங்கேருந்து எங்கே வந்திருக்கிறோம். அந்தகாரமான இருள், ஆச்சரியமான ஒளி. பாவிகளாக இருந்தோம், பரிசுத்த கூட்டமாக மாற்றியிருக்கிறார். பாவியாக இருந்தோம், நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். தூரத்தில் இருந்தோம், இப்போ நம்மளை கிட்டி சேர்த்து இருக்கிறார். பவுல் சொல்லும் போது அதை சொல்கிறார் பாருங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் தேவனை அறியாது இருந்தீர்கள், காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தீர்கள், நம்பிக்கையற்று இருந்தீர்கள், தேவனற்று இருந்தீர்கள், அந்நியராக இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நம்ம கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கை இருக்குது, நமக்கு விசுவாசத்தை தேவன் கொடுத்துருக்கிறார், சபையை கொடுத்துருக்கிறார், வாக்கு தத்துவத்துக்கு நம்மளை சொந்தக்காரராக்கி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம், பரலோகத்தின் சிட்டிசனாக இருக்கிறோம். இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நமக்கு உண்டாயிருக்குது. முன்னே எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு படம் இருக்கும்போது பாருங்கள், இந்த ப்ராடக்டை பார்த்து நிறைய பேர் நம்மகிட்ட வருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ப்ராடக்டே நமக்கு ஆச்சரியம் உண்டாக்குனா பரலோகத்தின் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை உண்டாக்கணும் பாருங்கள். இந்த உலக ப்ராடக்ட் பாருங்கள், கொஞ்ச நாள் தான், அப்புறம் திருப்பி அதே பிரச்சனை வரும், திருப்பி அதே ஸ்கின் இஷ்யூ வரும், அப்புறம் திருப்பி முடி கொட்டும். ஆனால் அந்த ரட்சிப்பு பாருங்கள் அப்படி கிடையாது. நித்தியமாய் தலைமுறையாக கடன் செல்லுகிறது ப்ராடக்ட் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் மேலே பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வரணும்னா நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை நம்ம எண்ணி பார்க்கணும். முன்னே நம்ம தேவனற்று இருந்தேன், முன்னே நான் இரக்கத்தை பெறாது இருந்தேன், இப்போ தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறேன். முன்னே நான் தேவனுடைய ஜனமாக இருக்கவில்லை, இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அவர் என் தகப்பனாக இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையாக இருக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டம் பாருங்கள். இதெல்லாம் எண்ணி நம்ம மகிழணும் பாருங்கள். ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவம் பாருங்கள், இப்படிப்பட்ட சத்தியங்களை மகிழணும் பாருங்கள். இதை கம்பேரிசன் நம்மளே போட்டு பார்க்கணும். முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கணும் போது ஜனங்களுக்கே அது பெரிய ஈர்ப்பு உண்டாக்கும். முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கும்போது பாருங்கள், நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இதை எண்ணும் போது பாருங்கள், நாமளே தேவனை துதிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். தேவனை துதின்னு யாருக்கும் சொல்ல தேவையில்லை பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்கள்லாம் எண்ணி பார்க்கும்போது தேவனை நம்ம துதிக்காமல் இருக்க முடியாது. முன்னே நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன், தைரியம் இல்லாமல் இருந்தேன், கவலை பாரம் பாவத்தில் மூழ்கி இருந்தேன். இப்போ தேவன் அதுலேருந்தெல்லாம் என்னை விடுவித்து இருக்கிறார். இன்றைக்கும் பிரச்சனை இருக்குது, ஆனால் கவலைப்பட்டதில்லை. கவலைகளை எல்லாம் நம்ம பாருங்கள் அவர் மேலே வைத்து இருக்கிறோம். அவர் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல வரல, பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனை பாரங்கள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுகிறோம். அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறதுனால அவர் மீது வச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருந்துடுறோம். அப்புறம் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மாற்றம். ரட்சிப்புக்கு முன்னாடி ரட்சிப்புக்கு பின்னாடி இப்படி நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாக்கா அது அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கும் பாருங்கள். அநேகர் நடையில் ஈர்க்கப்படுவார்கள். இந்த உலகம் தெரிஞ்சிருக்குது பாருங்கள். முன்னே எப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க போடும்போது நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்கன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணுறாங்க. கிறிஸ்துவ வண்டியில் வந்திருக்கிறோம். நம்ம தேவனுக்கு முன்னாடி இப்படி இருந்தோம், தேவன் வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கோம் நம்ம காட்டும்போது பாருங்கள், அநேகர் கிறிஸ்துவை தேடி வருவாங்க. இப்படி தான் நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், உப்பாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அது காட்டும்பொழுது, நம்ம வாழ்க்கையில் அதை வெளிப்படுத்தி காட்டும்போது பாருங்கள், அநேகர் ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆகிட்டார். ஒரு காலத்தில் எப்படி தண்ணி அடிச்சுட்டு கெட்ட பழக்கங்களோடு இருந்தார், இப்போது நல்ல மனுஷனாக வந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. ஒரு காலத்தில் 5 பைசா கொடுக்க மாட்டார், இப்போ தாராளமாக கொடுக்குறாரு. எப்படி மாறினார் இவர் அப்படின்னா ரட்சிப்பை மாற்றி இருக்குது பாருங்கள். தேவன் அவரை மாற்றி இருக்கிறார். அதை பார்க்கும்போது பாருங்கள், அநேகர் பாருங்கள் தேவன் அண்டையில் வருவாங்க. இப்படி தான் நம்ம ரட்சிப்பை படமாக்கி பார்க்க வேண்டும் பாருங்கள். முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கிறேன். அதுக்குள்ளே பார்க்கும்போது பாருங்கள், தேவனை துதிக்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது. எப்படி இருந்தால் நம்ம தேவன் இப்படி ஆக்கியிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு,
நம்ம வாழ்க்கையில் பல நன்மையான காரியங்களை செய்திருக்கிறது. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். காட் bless you. Thank you.